இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் வச்சிருக்க விஜய் அவர்கள் இது ஏன் சில்லறத்தனமா வந்து ஒரு அறிக்கையிலையும் ஒரு லெட்டர் பண்ணி அறிவிச்சிருக்காரு. கேள்வி இருக்கு. அந்த வார்த்தையை மிகவும் வன்மையா கண்டிக்கிறேன். நான் அந்த சில்லறத்தனமான வார்த்தை என்பது கண்டிக்கிறேன். நான் சொல்லத்தோட சமூக கேட்கறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோ எல்லாம் ரொம்ப அவதூறா பேசுறீங்க, ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க, பெர்சனலெல்லாம் பேசுறீங்க. பெர்சனலை பத்தி பேசினா இந்த உலகத்துல யாராவது வாழ முடியுமா? மத அரசியலுக்கு எதிரான அரசியல் நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அவர் பேருக்கு முன்னாடி உள்ள ஜோசப்ங்கிற தூக்கிட்டு வெறும் சி விஜய்னு சைன் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. நடிகர் விஜய் அப்படின்னா தான் தெரியும். எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுவது வந்து பத்திரிகையினுடைய அறம் கிடையாது. ஜோசப் விஜய்ங்கிற ஜோசப் எடுத்துட்டாரு. கடைசியாக கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு காவி போட்டு அணிந்துட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது அப்போ பிஜேபி எடுக்கிறாரோ ஆர்எஸ்எஸ் சிந்தனையோட அது கிடையாதுங்க. அது காவி போட்டுலாம் கிடையாதுங்க. அது ஒரு குங்கும போட்டுங்க. இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சிகளா இருக்கட்டும், என்ன கொண்டு வரல, இப்ப நீங்க புதுசா கொண்டு வர போறீங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. இல்ல நெறியாளர் நெறியாளர் அப்படி பேசக்கூடாது. அந்த வார்த்தையை நான் மிக வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் வந்தவுடன் மது ஒழிப்பாங்களா? எப்படி? கண்டிப்பா உறுதியா ஒழிப்பாங்க. எப்படி சொல்றீங்க? இந்த 2 மாசத்துக்கு பிறகு மாநாடுல மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து எனக்கு மில்லி வேண்டாம், குண்டால கொடு அப்படிலாம் பாட்டு பாடுறாரு விஜய். அதை வந்து இப்ப வந்து நாங்கள் ஆட்சி கட்டில் வந்தவுடன் நான் மதுவிலை கொண்டு வருவோம் அப்படின்னா நான் எப்படி ஏத்துக்கிறது? உள்ள ஃபேம் வச்சு தானே இப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்க. அப்படிங்கும் போது அப்ப திரையில நடக்குது அதானே இதில் எடுத்துக்கொள்ளலாம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. திரையில நடந்த அந்த இதை வைத்து நீங்க பேசுறீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா உயர்த்திட்டோம் அப்படின்னு அரசு சொல்லுது. அதை கண்டித்து எந்த ஊடகவியலாளர் நீங்க பேசுனீங்களா? நானே பேசியிருக்கேன். சமூக என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சினிமா 10ல 100 கோடி 200 கோடி வாங்கலாம், ஆனா அரசியலுக்கு வந்தா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல சம்பாதிக்கலாம். யார்? அதனாலதான் விஜய் அவர்கள் வராரு. யார் 1000 கோடி கொடுக்குறாரு சொல்லுங்க. நம்ம நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப ஊழல், இப்ப கடந்த ஆட்சியெல்லாம் ஊழல் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறியா? அப்ப அதான் சம்பாதிச்சது தானே? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தானே சம்பாதிக்க முடியுன்றீங்களா? நாங்கள் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு 160 இடங்களுக்கு மேலே போட்டிக்கிட்டு 100 இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு பானை சோட்டிற்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதற்கான வெற்றியை நாங்கள் உறுதி செஞ்சுருக்கோம். உங்கள் உள் மனதிற்கு தெரியும். நீங்கள் மக்கள் இயக்க அமைப்புகளோடு ரொம்ப ஒரு நெருங்கிய நபர் என்பது எனக்கு தெரியும். அதனால வந்து தொடர்ந்து அந்த ஆளுநர் தான் பல்வேறு கேள்விகளை கேட்கிறேன். என்ன விஜய் அவர்கள் என்ன கொண்டு வர போறாரு? இல்லை கண்டிப்பாக உறுதியாக நல்லது வரும். இல்லை விஜய் அவர்கள் வந்து அவர் சம்பளத்தை வந்து பாதி வந்து பிளாக்ல தான் வாங்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. ஆதாரத்தோடு எதா இருந்தாலும் அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஒரு கனிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஆதாரத்தோடு பேசுங்க. புரியுதுங்களா? இப்ப திமுக காரங்க பதட்டப்படுற மாதிரியே நீங்க பதில. ஒருவேளை இப்ப விஜயகாந்த் இடத்த வந்து திரு விஜய் அவர்கள் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரா? இன்னைக்கு கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ரசிகர்களும் எங்களுடைய அரசியல் வருகையை வரவேற்கிறாங்க. திரு அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் எங்களை வரவேற்கிறாங்க. நாங்க யார்கிட்டையும் இப்ப சண்டைக்கெல்லாம் போல. நாங்க எல்லாரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். ஏன் சண்டை மூட்டி விட்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன் நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இன்னும் ஒரு 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்பலாம் கிடையாது. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணால் பிரம்மாண்ட மாநாடு. அதில் வந்து அவர் மைக்கில் நின்று அவர் பேசுவார், ஊடகத்தை சந்தித்து பேசுவார். எதற்காக இந்த ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்குது, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய நீண்டகால பயணத்திட்டம் என்ன என்பது குறித்தெல்லாம் தலைவர் அவர்கள் தெளிவாக பேசிடுவார். அதில் மாற்றுக்கிறது நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய திட்டமிடல் இருக்குது, இன்னும் பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் இருக்குது. அதன் பிறகு உங்களுடைய கேள்விகள்லாம் கேளுங்க, நான் பதில். பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேர்ட் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களை நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு லோயலாமணி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி நன்றி நன்றி. நான் எதிர்பார்த்த மாதிரியே தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. எல்லா புகழும் தளபதிக்கு. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி பணியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது வந்து தமிழ்நாடு மக்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், சமத்துவ உணர்வோடு, சமூக நீதி உணர்வோடு ஒரு நேர்மையான ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மக்களால் கொண்டாடப்படுகின்ற மக்கள் தளபதி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். மிக சிறப்பான முறையில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கு. அதற்காக பின்னாடி பெரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சிறப்பான பணிகள் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாங்கள் போட்டியிடலை, யாருக்கும் ஆதரவுல சொன்னீங்க. அப்புறம் ஏன் அவசரமாக இப்போ கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது? இல்லை, இது ஒரு ஜனநாயக நாடுங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கணும், இந்த தேதியில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற விதிலாம் கிடையாது. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாறு போல் எப்படி இருக்குன்னா, இப்போ உலகக்கோப்பை கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் சீசனாகவே இருக்கும். எல்லாருமே அந்த கிரிக்கெட்டை பற்றியே பேசுவாங்க. இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த ஐபிஎல் பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சுன்னா உலகமே ஃபுட்பாலை பற்றியே பேசும். ஃபுட்பால் பற்றி தெரியாதவங்களும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 2 மாதம் என்பது அரசியல் மட்டும்தான் பேசுவாங்க. மத்தியில் மீண்டும் பிஜேபி வந்துருமா, இல்லை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருமா, தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 40 திமுக வெற்றி பெற்றுவாங்களா, யார் கூட்டணிக்கு போக போகிறா, யார் கூட்டணி விட்டு வெளில போகிறான்ற இந்த பேச்சுகள் தான் சந்து பொந்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லா வீடுகள்லையும் அதான் பேசுவாங்க, எல்லா டீ கடைகள்லையும் அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் கட்சியை பதிவு செய்ய போகும்போது அந்த கட்சியினுடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா, பேர் வந்து பரவலாக எல்லா இடங்களுக்கும் போயிடும். நம்ம அதை விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. பெரிய மாநாடுகள் போட்டு கட்சியினுடைய பேர் இதுதான் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. கட்சியினுடைய ஒரு பேரை பத்திரிகையில் வெளியிட்டாலே அந்த பத்திரிகையினுடைய அந்த கட்சியினுடைய பேர் என்பது தமிழக வெற்றி கழகம் என்பது கடைக்கோடி தொண்டன் இருக்கக்கூடிய கிராமம் வரைக்கும் கட்சியினுடைய பேர் இப்போ போயிடும். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது அரசியல் காலகட்டம். அந்த ஒரு அரசியல் சிந்தனையோடு இந்த கட்சியினுடைய பேர் வெளியிடப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக 3 பக்க அறிக்கைகளோடு தான் கட்சி பேர் வந்தது. அந்த அறிக்கையை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்கார். தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை, நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, நாங்கள் யாருக்கும் கூட்டணியும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை, ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்குது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தலைவர் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வரலாம். அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை, இப்போ எந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து 2026 வந்து எதிராக நிற்க போகிறீங்க? அதாவது ஊழலால் கொளுத்த கட்சிகள், மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றிற்கும் மாற்றாக முதன்மையான ஒரு கட்சியாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். இல்லை, இதற்கு முன்னாடி சக நடிகர்கள் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், இதே மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் வேற வழி இல்லாமல் திராவிட கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரே விஜய் அதே மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாரு. எல்லாரையும் ஒரே அளவுகோல நம்ம வைக்கக்கூடாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களும் இப்படி வருவாங்களா அப்படின்னு கேட்கறோம். அடுத்த நடிகராக வர போற விஜய் அவர்களும் இப்போ இதே மாதிரி பண்ணுவாரா? பண்ண வாய்ப்பு கிடையாது. அதான் நம்ம சொல்றோம், மாற்றத்திற்கான ஒரு கட்சின்றோம். மாற்றத்திற்கான ஒரு முதன்மையான ஒரு கட்சி, நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது திமுக அதிமுகவோட எப்படி கூட்டணி வைப்போம்? ரெண்டுமே ஊழல் நிறைந்த கட்சிகள். பிஜேபி வைக்க வாய்ப்பு இருக்கா? பிஜேபி மதவாத கட்சியா இருக்கு, மத பிரிவினை வேண்டாம்னு நம்ம சொல்றோம். பிஜேபியோடும் கூட்டணி கிடையாது, திமுக அதிமுக போன்ற கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, காங்கிரஸோடும் கூட்டணி கிடையாது. ஒரு மாற்று சக்தியா வரோம். இப்போ நீங்களே சொல்றீங்க பல லட்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இத்தனை லட்சம் ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் பேட்லையும் ஒரு அறிக்கையிலையும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, இதுன்னு 2 மாதத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று இருக்குது. அந்த மாநாட்டில் கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் போன்ற நியமன வேலைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த மாநாட்டில் அறிவிப்பார், முறையாக அறிவிப்பார். கொடி அறிவிக்க வேண்டியது இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. அதில் மிக பிரம்மாண்ட ஒரு மாநாடாக இருக்கும். அதில் வந்து அவர் மைக்கில் நின்று அவர் பேசுவார், ஊடகத்தை சந்தித்து பேசுவார். எதற்காக அந்த ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்குது, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய நீண்டகால பயணத்திட்டம் என்ன என்பது குறித்தெல்லாம் தலைவர் அவர்கள் தெளிவாக பேசிடுவார். அதில் மாற்றுக்கிறது இல்லை தொடர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய கலைஞர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். பெரிய மாநாடை போட்டு என்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, யாரை எதிர்க்கணும் அப்படிலாம் சொல்லி தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய கொடியையும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இது போல பெரிய ஃபேன்ஸை வச்சிருக்க விஜய் அவர்கள் இதையும் சில்லறத்தனமாக வந்து ஒரு அறிக்கையிலையும் ஒரு லெட்டர் பேலையும் அறிவிச்சிருக்காரு. இல்ல இவர் எப்படி அந்த ஃபுல்லா வருவாரா, இல்ல ரஜினி மாதிரியா வரையவர்னு சொல்லிட்டு திரும்ப பேக் வாங்கிடுவாரா அப்படின்னா அந்த கேள்வி இருக்கு. அந்த வார்த்தையை மிகவும் வன்மையா கண்டிக்கிறேன் நான். அந்த சில்லறத்தனமான வார்த்தை என்பதை கண்டிக்கிறேன். நான் சொல்லத்தோட சமூகவர்கள் கேட்கறாங்க. இல்ல, நெறியாளர் அப்படி பேசக்கூடாது. அந்த வார்த்தையை நான் மிக வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு நபர் போல பேசுறீங்க, அது தவறானது. நான் என்ன சொல்றேன்னா, மாநாடு போடுவது உறுதியாயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல மாநாடு போட போறாரு. கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்ல போறாரு, கொடியை அறிவிக்க போறாரு, பொறுப்பாளர்களை அறிவிக்க போறாரு. இது வந்து கட்சி பதிவுக்கு போனது. பதிவுக்கு போகும்போது எதற்கு அந்த கட்சியினுடைய பேர் வெளியிடப்பட்டது என்றால், ஒரு 3 கட்சியினுடைய பேரை வந்து அவதூறா பரப்பிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியினுடைய பேர் இந்த பேரா இருக்கும், இந்த பேரா இருக்குன்ற ஒரு குழப்ப நிலை மக்கள் மத்தியில் இருந்தது. ரசிகர்களும் வந்து இந்த பேராக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பேரில் ஃபோட்டோங்கள்லாம் வடிவமைச்சு சமூக வலைதளத்தில் பரப்புனாங்க. சரி, இது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது, நம்ம கட்சி இதுதான் நம்மளுடைய கட்சி பேருன்றதை அறிவிப்போம் அப்படின்ற ஒரு ஜனநாயகத்தில் இருக்கின்ற ஒரு உரிமையோடு ஒரு நேர்மையாக தானே அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இல்லை எந்த இடையூறும் இல்லை. என்ன பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சா,
இல்லை பெரிய கூட்டத்தை கூட்டி ஏதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கட்சி அறிவிச்சாரு. சமூக வலைதளத்தில் வெளியிட்டாரு. எல்லா குடும்பங்களுக்கும் அந்த கட்சியினோட போய் பேர் சேர்ந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இன்னொரு 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ரொம்பலாம் கிடையாது. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணால் பிரம்மாண்ட மாநாடு. நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா வேற யாரும் பொங்கலை, யாரும் கோவப்படலை, யாரும் அலப்பறை பண்ணலை. யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? திமுக பண்ணுது, பிஜேபி பண்ணுது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா எங்களுடைய எதிரான கட்சிகள் யார் என்று? குற்றமுள்ள நெஞ்சு தானே திமுக என்ன பண்ணுது? குற்றமுள்ள நெஞ்சு தானே இருக்கும். இல்ல திமுக என்ன பண்ணுது? சமூக வலைதளத்தை நீங்க பார்த்தா தெரியுமே. உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கும்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னா வாழ்த்துக்கள், ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் வாழ்த்துக்கள் சொல்றாருங்க. அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் ஐடிவிங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அவதூறு பரப்புறாங்க, பொய்யான பரப்புரை செய்யறாங்க. தளபதி அவர்களுடைய புகைப்படத்தையும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிடுறாங்க. அதெல்லாம் வந்து கட்சியினுடைய தலைமை கண்டிக்கணும்ல. இப்போ எங்கள் கட்சி நிர்வாகி மீது 6 பேர் மீது வழக்கு பதிவு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஐடி விங் நிர்வாகி ஊழியர் போட்ட புகைப்படத்திற்கு தானே இவங்க திருப்பி ஆன்சர் பண்ணாங்க. அப்போ உங்கள் நிர்வாகி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? எங்களுடைய நிர்வாகி மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? வாழ்த்து சொல்லுவது ஜனநாயகம் கிடையாதுங்க. ஒருத்தர் அவதூறாக பேசும்போது, ஆபாசமாக பேசும்போது, வரம்பு மீறி பேசும்போது அவர்களை கண்டிக்க வேண்டும் என்பது ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. அதுதான் தலைமை பண்பு. அதை திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செய்வார்களா? ஏன் இன்னும் செய்யாம இருக்காங்க? அவங்க சமூக வலைதளம் பார்ப்பதே இல்லையா? இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய்கிட்ட இருக்க ஃபேன்ஸோட என்னுடைய ஓட்டர்ஸ் அதிகம், அப்ப நான் தான் ஜெயிச்சது மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் பேசுறாரு. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றிற்குமான ஒரு விடை, ஒரு தீர்வு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் செலுத்தக்கூடிய வாக்கின் மூலமாக தெரியும். களத்தில் சந்திப்போம் யாராக இருந்தாலும். மத அரசியலுக்கு எதிரான அரசியல் நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அவர் பேருக்கு முன்னாடி உள்ள ஜோசப்ங்கிற தூக்கிட்டு வெறும் விஜய்னு சைன் பண்ணியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்து அவர் ஆதார் கார்டில் வந்து பேர் மாற்றலை, பாஸ்போர்ட்டில் பேர் மாற்றலை, ரேஷன் கார்டில் அவர் பேர் மாற்றலை. ஜோசப் விஜய் என்கின்ற பேரை விஜய் என்று அவர் மாற்றலை. கட்சி பதிவுக்கு போயிருக்கு. அந்த ஆவணங்களில், அந்த டிராஃப்டில் எல்லாமே அவருடைய பேர் இருக்கும். அதில் வந்து அவருடைய பேர் ஜோசப் விஜய் என்று தான் இருக்குது. எதற்காக வந்து அவர் ஜோசப் விஜய் என்று வெளியில் வந்தார்னா, திரு எச் ராஜா அவர்கள் தளபதி அண்ணன் விஜய் அவர்களுடைய ஆதார் கார்டு சமூக வலைதளத்தில் பதிவு செய்து இவர் வந்து கிறிஸ்துவ கைக்கூலி, இவர் வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம நாட்டிற்கு எதிராக வந்து படம் எடுக்கிறாரு, ஜிஎஸ்டியை பற்றி தவறாக சொல்கிறாரு அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து இவர் வந்து ஜோசப் விஜய் என்கின்ற அந்த கார்டை வெளியிட்டார், ஆதார் கார்டை. அதற்கு தளபதி அவர்கள் என்ன பண்ணார்னா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஜோசப் விஜய் தான்ப்பா அப்படின்னு அவர் தன்னுடைய லெட்டர் பேரில் ஜோசப் விஜய் என்று போட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். தேவை இருக்கும்போது அவர் அறிக்கையை வெளியிட்டார். சரிங்களா? எந்த இடத்துலையுமோ எந்த அரசு ஆவணங்களிலோ அவர் பேர் மாற்றலை. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. நடிகர் விஜய் அப்படின்னா தான் தெரியும். இல்லை, இவ்வளவு நாள் இருந்த ஜோசப் விஜய் வந்து இப்போ ஏன் எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறேன். ஏங்க அவர் ஜோசப் விஜய் தாங்க. இப்ப தேர்தலில் போட்டி, அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் தானே இருக்கு. தேர்தலில் போட்டியிடும் போது அவர் ஜோசப் விஜயன் தான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு. இல்ல, ஒருவேளை இப்ப ஜோசப் விஜயன் இருந்தா இப்ப பிஜேபிக்கு எதிராக போயிருவோம் அப்படின்னு பயப்படுறாரு. அப்படி அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க கட்சி நிர்வாகிகள், கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பௌத்த மதத்தை வணங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லா மதத்தை வணங்கக்கூடியவர்களும் அந்த கட்சியில இருக்கிறாங்க. அவர் தான் சமத்துவ அரசியலை முன்னெடுக்கும்னு சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடை முன்வைக்கிறாரு. பிஜேபி என்ன பண்ணுது? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு, வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் தான் இங்க கோட்பாடுகள் இருக்கு, அந்த அடிப்படையில் உயர்வு தாழ்வு நம்ம கற்பிப்போம் அப்படின்ற அவங்க வலதுசாரி சிந்தனையோடு பிஜேபி வராங்க. நாங்க வந்து சமத்துவ சிந்தனையோடு வரோம். ஒற்றுமைக்கான அரசியலை முன்னெடுக்கும் போது அது எப்படி எங்களுக்கும் பிஜேபிக்கு எப்படி ஒத்து வரும்ன்றீங்க? பிஜேபியினுடைய நேரடி எதிரியாக நாங்க வரோம். நான் இதான் கேட்கிறேன்னா, இப்ப ஜோசப் எடுத்துட்டாரு, கடைசியா கலந்துகிட்ட ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு காவி போட்டு அணிந்துட்டு வர்றாரு. அப்படிங்கும்போது அப்ப பிஜேபி எடுக்கிறாரோ ஆர்எஸ்எஸ் சிந்தனையோட கிடையாதுங்க. அது காவி போட்டுலாம் கிடையாதுங்க. அது ஒரு குங்கும போட்டுங்க. நான் கூட குங்கும போட்டு வைப்பேன். எங்க வீட்டுல எங்க தம்பி வைப்பாப்புல, எங்க அம்மா பொட்டு வைக்கும், எங்க அப்பா வைப்பாங்க, சொந்தக்காரங்களாம் வைப்பாங்க. பொட்டு வச்சாவே காவியா? பொட்டு வச்சாவே பிஜேபி காவி நேரத்துல இருக்கிறது தான் இந்த கேள்வி வருது. வச்சாவே ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவா இந்துக்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் வேண்டாம், இந்துக்கள் ஓட்டு மட்டும் போதும் எடுத்துக்கிறாரு. கட்டமைப்பு ஒண்ணு இருக்குங்க. இங்க வந்து இந்துக்கள் என்பவர்கள் வேற, இந்துத்துவா வெறி பிடித்தவர்கள் என்பது வேற. இது எங்கேயுமே பிஜேபி சாயமோ பிஜேபி எங்களை இயக்குதோ அது எதுவுமே கிடையாது. இந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்கள்லாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? அந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் அவருக்கு இருப்பதால் தான் என்னை போன்ற ஒரு நபரை இந்த செய்தி தொடர்பாளர் என்கின்ற இந்த பொறுப்பில் அமர வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, சொன்னதுக்கு அப்புறம் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஜோசப்ங்கிற வார்த்தை எடுத்தான்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல
ஜோசப் அவர் வந்து அன்றிலிருந்து இன்று வரை ஜோசப் விஜயாகத்தான் இப்பவும் இருக்கிறார். எச்ராஜா அவர்கள் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமா நான் கிறிஸ்தவன் தான், நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு தான் இருக்கிறேன் என்பதற்காக அதை வெளியிட்டார். இப்போ அவருடைய தளபதி அவருடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணாலும் சரி, ரேஷன் கார்டு ஆய்வு பண்ணாலும் சரி, கட்சி பதிவு போகிற அந்த டாக்குமெண்ட் ஆய்வு பண்ணாலும் சரி, அதில் ஜோசப் விஜய் என்று தான் இருக்கும். சரிங்களா? இப்போ கட்சி பதிவாகி வந்த பிறகு லெட்டர் பேட்ல எல்லாம் மாறிடும். இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், என்ன கொண்டு வரல, இப்போ நீங்கள் புதுசாக கொண்டு வர போறீங்க? என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. இல்லை இப்போ நீங்கள் என்ன கொண்டு வர சொல்லுங்க, என்ன கொண்டு வரலங்கிற நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கொண்டு வருவதற்காக தானே உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மகளிருக்கு இலவசமாக பேருந்து விட்டாங்களே, உணவகம் இருங்க, இலவச உணவகம், இலவசம் அது இது அப்படின்னு சொல்கிறாங்களே. எல்லாரும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து செயல்படுத்தலை, மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தான் முறையாக செலவு பண்ணி மக்களுக்கு அந்த நல்லது செஞ்சுருக்காங்க. அதை செய்வதற்காகத்தான் உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அது செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னா அது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் செய்யலை, நீங்கள் பர்சனலாக எதுவும் செய்யலை, அரசா செஞ்சிருக்கீங்க. அதற்காக தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்ணிடுறாங்க. எதிர்கட்சி விமர்சனம் பண்ணும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுல என்ன தவறு? அதை வந்து சரி செய்வதற்காகத்தான் நாங்க வரோம். நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஆட்சி அமைத்தவுடன் மது விலக்கை கொண்டு வருவோன்றீங்க. நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னீங்க. ஆட்சி அமைத்தவுடன் கல்லூரி மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்யறோம் நீங்க. நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை தடுத்துருவோம்னு சொல்றீங்க. ஆட்சி அமைத்து 3 வருஷம் ஆயிடுச்சு, பண்ணாங்களா? ஏதாவது நடைமுறைப்படுத்தினாங்களா? அப்ப நீங்க சொல்லுவது ஒன்றாக இருக்குது, செய்வது ஒன்றா இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு வாக்குறுதியை ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா அந்த வாக்குறுதிக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவரை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வராரு. அப்போ இங்க இருந்த திமுக கட்சியினர் என்ன பண்ணாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க, கடுமையான எதிர்ப்பு பண்ணாங்க. ஆனா இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு மாசத்துக்கு 2 முறை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சா நம்ம மீது வழக்கு பதிவு பண்றாங்க, கண்டிக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டுல திமுக இருக்குது, ஆளுங்கட்சியா மாறும்போது தன்னுடைய நிலைப்பாட்டுல மாத்துது. ஏன் அப்படின்னு கேட்டா, இது வந்து அதிகாரத்துக்கான ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கு. சிஎம்னா வந்து பிஎம் வரவேற்கணும் அப்படின்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மா இருந்தானே பிஎம் வரவேற்றாரு. அப்போ விமர்சிக்கல. அப்போ வந்து பல்வேறு சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது மத்திய அரசால். இப்ப சிஏஆ இருக்கட்டும், ஏகப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சிஏஏ, என்பிஆர், எல்லாமே ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், நீங்க சொல்ற எல்லா திட்டங்களையும் ஆரம்பத்தில் கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் தான். சரிங்களா? எல்லாற்றுக்கும் நீங்க தான் புள்ளியார் சொல்லி போட்டீங்க. புள்ளியார் சொல்லியை போட்டுட்டு இப்ப நீட்டை கொண்டு வந்தது யாருன்றீங்க? திமுக காங்கிரஸ் தானே. இப்ப நீங்க தான் எல்லாத்துக்கும் புள்ளியார் சொல்லி போட்டுட்டு நாங்க வந்து ஒரு நேர்மையான அரசை உருவாக்கம் நீட்டை வந்து பரிசீலனை கொண்டு வந்தது யாரு? என்ன பரிசீலனைக்கு வந்து? அதிமுக ஆட்சி, அது குறிப்பா பிஜேபி பரிசீலனை கொண்டு வந்தது ஆளுநர் சொல்றாரு. ஆளுநர், தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், இந்த தமிழ் மண்ணுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆளுநர் சொல்றாரு, எந்த காலத்திலையும் நீட்டை தடுக்க முடியாது, அதை நான் உறுதியா சொல்றேன்னு ஒரு பெற்றோர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு நீங்க வந்து என்ன 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 நடவடிக்கை எதிரான மசோதாவை கையெழுத்த போடலையே, திரும்ப அனுப்பிச்சிட்டே இருக்காரு. அது அவருடைய சுயலாபம். அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல, அழுத்தம் கொடுத்து திமுக வந்து அழுத்தம் கொடுக்கலங்கிறீங்களா? கொடுக்கலையே, என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? எத்தனை முறை சட்டம் வந்து இயற்றி திரும்ப அனுப்பிச்சுட்டு தான் இருக்காரு. யார்கிட்ட? கடைசியில வழக்கு வரையும் போயிருக்கு. நேரடியா போங்க. சரி, உச்சநீதிமன்றத்துல நீட்டுக்கு ஆதரவா யாரு வழக்காடுறா? உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த சொல்லுங்க. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மனைவி. அவருக்கு எங்க இருக்காங்க? உங்க கூட்டணியில தானே இருக்காங்க. உங்க கூட்டணியை சார்ந்தவங்க தானே நீட்டை ஆதரித்து அங்க வாதாடுறாங்க. உங்களுக்கு முரண்பாடு இருக்கா? ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறேன்றீங்க, உங்க கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரே நீட்டை ஆதரிச்சு அங்க வாதாடுறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? இதுதான் மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். அப்ப இந்த நடவடிக்கை, இதை ஏமாற்றுத்தனமான ஒரு செயல்பாடு இருக்குல்ல, இதெல்லாம் வேணாம், ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்ற அடிப்படையில், ஒரு சித்தாந்த அடிப்படையில் தளபதி விஜய் அவர்கள் வராரு. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, கொண்டாடுறாங்க, வரட்டும், வரவேற்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் வந்தவுடன் மது ஒழிப்பாங்களா? எப்படி? கண்டிப்பாக உறுதியாக ஒழிப்பாங்க. எப்படி சொல்றீங்க? இந்த 2 மாசத்துக்கு பிறகு மாநாடு இல்லை, 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து எனக்கு மில்லி வேண்டாம், குண்டால கொடு அப்படிலாம் பாட்டு பாடுறாரு விஜய். அதை வந்து இப்ப வந்து நாங்கள் ஆட்சி கட்டில் வந்தவுடன் நான் மதுவிலை கொண்டு வருவோம் அப்படின்னா நான் எப்படி ஏத்துக்கிறது தோழர்? அதாவது ஒரு திரையில நடிக்கக்கூடிய டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை ஏற்று அவர் நடிக்கிறாரு. சரிங்களா? அதை வந்து ஒரு நிர்வாகத்தோடு நீங்க தொடர்புபடுத்தி பார்ப்பதே முதல்ல தவறு. திரையில உள்ள ஃபேம் வச்சு தானே இப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்க. அப்படிங்கும் போதே அப்ப திரையில என்ன நடக்குது அதானே எதிரில் எடுத்துக்கொள்ளலாம். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. திரையில நடந்த அந்த இதை வைத்து நீங்க பேசுறீங்க.
பாட்டிலுக்கு 10 ரூபா உயர்த்திட்டோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அதை கண்டித்து எந்த ஊடகவியலாளர் நீங்க பேசுனீங்களா? இன்னும் நானே பேசியிருக்கேன். எங்க பேசிருக்கீங்க? நானே பேசிருக்கேன். நானே அந்த மக்கள் கருத்து எடுத்திருக்கேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க. நீங்க வந்து கொள்கை கோட்பாட்டுல தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சி அமைத்தால் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, ஆட்சியில தானே இருக்கிறீங்க, ஏன் கொண்டு வரலன்னு கேளுங்க. அதிகாரத்துல இருக்கிறாங்களா அவங்க கிட்ட கேளுங்க. நாங்க இப்பதான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் வரப்போறோம். எங்களுடைய கொள்கை கோட்பாடு நாங்கள் ஆட்சி அமைத்தால் என்னெல்லாம் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை இன்னும் 2 மாசத்துல நாங்க அறிக்கையா வெளியிட்டுருவோம். அந்த அறிக்கையை படித்து அதுல உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற நாங்க பதில நாங்க சொல்லிடுவோம். இப்போ வெறும் கட்சி பேர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய திட்டமிடல் இருக்கு, இன்னும் பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் இருக்கு. அதன் பிறகு உங்களுடைய கேள்விகள்லாம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கட்சி அறிவிப்பு வழியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேச்சாளர் மட்டும் தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. என்ன சொல்லி உங்களை வந்து பேசுறாரு மீடியாக்கள்ல, இது மாதிரி பேசுங்க அப்படி என்ன சொல்லி உங்களை கொண்டு வந்தாரு? அதாவது சமத்துவம் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, இந்த மண் சார்ந்து ஒரு ஜனநாயக அரசியலை முன்னெடுக்கணும், கொள்கை கோட்பாடுகளை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து கடந்த காலங்களில் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நாங்கள் பேசுகிறோம். ஒரு சாதாரண ஒரு நடிகராக படம் மட்டும் நடித்துட்டு அப்படியே சினிமாவுக்கு வரல. அவர் படம் நடித்து கொண்டிருக்கும் போதே மக்களுக்கு பல நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு. மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது 2000 கோடி சம்பாதிக்கின்ற அளவிற்கான மார்க்கெட் இருக்கும்போது அதை தூக்கி போட்டு மக்களுக்காக உதவி செய்யணும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர்களுடைய தியாகங்களை பேசுகிறோம். அவர் செய்த மக்களுக்கு குரல் கொடுத்த அந்த செயல்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சரியான முறையில் தானே பேசுகிறோம். அதில் என்ன பிரச்சனை இல்லை? எல்லாரும் இப்போ சமூக அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சினிமா பத்தில் 100 கோடி 200 கோடி வாங்கலாம், ஆனால் அரசியலுக்கு வந்தால் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம். யார்? அதனால தான் விஜய் அவர்கள் வராரு. யார் 1000 கோடி கொடுக்குறாரு சொல்லுங்க, நம்ம நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். இல்லை, யார் 1000 கோடி கொடுக்கல? பொதுவாக வந்து அரசியல் சம்பாதிக்க தான் வர்றாங்க. யார் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், போய் பதிவு பண்ணுறோம், டெல்லியில் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி வந்தோன்னே 1000 கோடி கொடுத்துருவாங்கன்னா சொல்லுங்க, நாளைக்கு நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டுருவோம். இல்ல இப்போ பொதுவா என்னன்னா, இப்ப அரசியல் வர்றதே இப்ப சம்பாதிக்கதான், ஒன்னும் சம்பாரிச்ச போனா காப்பாத்தனா, இல்லன்னா மேற்கொண்டு சம்பாத்தியம் 10 சம்பாதிக்கலாம். இல்ல அரசியல் எப்படி சம்பாதிப்பாங்க சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சு நீங்க சொல்றீங்களா இப்ப ஊழல், இப்ப கடந்த ஆட்சியெல்லாம் ஊழல் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறியா? அப்ப அதெல்லாம் சம்பாரிச்சது தானே? இல்லங்க, நீங்க சொல்றது புரியுதுங்க. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தானே சம்பாதிக்க முடியும்ன்றீங்களா? நாங்க அதற்காக வரல. நாங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி உண்மையானவர்களையும் நேர்மையானவர்களையும் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை வேட்பாளர்களாக அறிவித்து ஒரு தூய்மையான ஒரு அரசை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு வரோம். நோக்கத்தோடு வரவங்களுக்கு எப்படி சம்பாதிக்க முடியுன்றீங்க? அப்ப சினிமாவில் சம்பாரிச்ச காசு வந்து மக்களுக்காக செலவு பண்ணுறதுக்காண்டி வர்றாரா? செலவு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு. புயல் காலங்களில் பண்ணியிருக்கிறாரு, பேரிடர் காலங்களில் பண்ணியிருக்கிறாரு. நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அண்மையில் கூட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வெளியில் தெரியாத பல லட்சக்கணக்கான உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும், உங்கள் உள் மனதிற்கு தெரியும். நீங்கள் மக்கள் இயக்க அமைப்புகளோடு ரொம்ப ஒரு நெருங்கிய நபர் என்பது எனக்கு தெரியும். அதனால வந்து தொடர்ந்து அந்த ஆளுநர் தான் பல்வேறு கேள்விகளை கேட்கிறேன். என்ன விஜய் அவர்கள் என்ன கொண்டு வர போறாரு? இல்ல, கண்டிப்பா உறுதியா நல்லது வரும். ஏன்னா மக்கள் ஒரு மாற்றம் தேவைப்படுதுங்க. ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு சைடு எல்லா கட்சிக்காரர்களும் இது வரைக்கும் வந்து கடைசியா வந்த ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் அவர் மாத்திட்டு அவர் மாத்திக்கிட்டாரு. இல்ல, கடந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிறாரு. அப்படிங்கும்போது விஜய் அவர்களும் வருவாரா? எல்லாத்தையும் நம்ம ஒரே நிலையில நம்ம பார்க்க கூடாது. நாங்க ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு 160 இடங்களுக்கு மேல போட்டிட்டு 100 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு பானை சோட்டிற்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து அதற்கான வெற்றியை நாங்க உறுதி செஞ்சிருக்கோம். நாங்க வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம். இப்ப நாங்க வந்து ஒரு கூட்டணினா, இப்ப தலைவர் அவர்கள் 3 பக்கம் அறிக்கை விடும்போது நாங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், கட்சி தோழர்கள் எல்லாம் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்னா ஒரு லெட்டர் போல அவரால் சொல்லிட முடியாதா? அப்போ அவருக்கு வந்து ஒரு வேட்கை இருக்கு. அவர் தான் வெளியிட்டிருக்காருல, எனக்கு அரசியல் வேட்கை இருக்கு, நீண்ட காலமா அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற திட்டமிடல் இருக்கு. இதற்கு முன்பு இருந்த என்னுடைய முன்னோர்கள் செய்த பல விஷயங்களை நான் பார்த்துரு என்னை நானே பக்குவப்படுத்தி கொண்டிருக்கேன். அதனால் எதையும் சந்திப்பதற்கு நான் தயாராக வரேன்ற ஒரு தெளிவோடு ஒரு சித்தாந்தத்தோடு தானே அவர் பயணித்து வராரு. கட்சி கூட தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு. நீங்க வந்து பாரதிய வெற்றி கழகம்னு வச்சு அவர் பிஜேபி இயக்குதுன்னு சொல்லலாம். இவருக்கு வந்து தமிழ்நாடு இதுலயும் பிஜேபி இயக்குற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா கேக்குறீங்களா, கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆளுநர் அவர்கள் தமிழக அரசுன்னு தான் சொன்னாரு, தமிழ்நாடு அரசுன்னு சொல்லல. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இப்ப இதுலயும் ஒரு பிஜேபியோட சைடா ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாரா? அதாவது ஒரு நியாயமான ஒரு கேள்வினா நான் நியாயமான பதில் சொல்லுவேன். இல்ல, தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணு. 2வது,
வெற்றி நடை தமிழ்நாடு சொல்றது நம்மளுக்கான ஒரு தனி உரிமை. அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது திமுக கட்சியை சார்ந்தவங்க தான். எல்லா பேருந்து நிலையத்துக்கும் போங்க, அரசு விளம்பரம் ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்க நாளைக்கு உறுதியா நீங்க அந்த வீடியோ எடுத்து நீங்க உங்க சேனல்ல போடணும். என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? வெற்றி நடை போடும், சொல்லுங்க, வெற்றி நடை போடும் தமிழகம். ஏன் வெற்றி நடை போடும் தமிழ்நாடுன்னு வைக்க வேண்டியதானே? அப்போ தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. உணவு இருக்கிற இடத்த என்ன சொல்லுவாங்க? இருங்க நான் சொல்றேன். உணவு இருக்கிற இடத்த என்ன சொல்லுவோம்? உணவகம் சொல்லுவோம். மருந்து இருக்கிற இடத்த என்ன சொல்லுவோம்? மருந்தகம் சொல்லுவோம். தமிழர்களும் தமிழின் சிறப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தமிழகம். தமிழ் பிளஸ் அகம், தமிழர்களுக்கான ஒரு தாயகம், தமிழ்நாட்டினுடைய ஒரு சொல்லுங்க. அப்ப அண்ணா கொண்டு வந்த தமிழ்நாடுங்கிறத நீ எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறேங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். நான் அர்த்தம் ஒண்ணுதான் தோழர். பட் இதை தனியா வந்து பிஜேபி தானே பிரிக்குது. நோக்கி விஜய் போறாரா அப்படின்ற கேள்வி தானே. சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே தமிழகம் இருக்குங்க. இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு, தமிழக மக்கள் முன்னணி இருக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, புதிய தமிழகம் இருக்கு. எல்லாமே மண் சார்ந்து நலன் சார்ந்து தமிழ்நாட்டு உரிமை சார்ந்து போராடிட்டு இருக்காங்க. தமிழகம் என்பது பிரிவினை சொல்லல, தமிழ்நாட்டிற்கான சொல்லுதான். தமிழ்நாட்டினுடைய இன்னொரு சொல் வந்து தமிழகம், தமிழகத்தினுடைய இன்னொரு சொல் வந்து தமிழ்நாடு. அவ்வளவுதான். இதுல வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுல என்ன நீங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு தான் நான் கேட்கறேன். இல்ல, இந்த விமர்சனத்தை நான் வைக்கல, மூத்த பத்திரிகை எல்லாம் வைக்கிறாங்க. அவங்க வந்து தவறா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வன்மம், தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை அவங்க விரும்பல. அதனால மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சில பத்திரிகையாளர்கள் ரொம்ப அவதூறா பேசுறாங்க. தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், ஆளும் திமுக அரசிற்கு எதிராகவோ ஆளும் பிஜேபிக்கு அரசிற்கு எதிராகவோ நீங்க சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் பேசுவதற்கு தைரியம் இருக்கா? நான் கேட்குறேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோலாம் ரொம்ப அவதூறாக பேசுறீங்க, ரொம்ப ஆபாசமாக பேசுறீங்க, பர்சனலெல்லாம் பேசுறீங்க. பர்சனலை பற்றி பேசினா இந்த உலகத்தில் யாராவது வாழ முடியுமா? எல்லோருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுவது வந்து பத்திரிகையினுடைய அறம் கிடையாது. பத்திரிகை தர்மம் இருக்குது. பத்திரிகை 4 தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் பத்திரிகை துறை தூண். ஒருத்தர் சொன்னாரே, பெண்கள் எல்லாம் உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு SV சேகர் அவர்கள், பத்திரிகையில் பெண்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு பெண்கள் வந்து தவறான வழியில் போக வேண்டும் என்று சொன்னாரு. இப்ப இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இல்ல, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இப்படி அவதூறா பேசுனீங்களா? ராஜா SV சேகருக்கு எதிராக அப்படி அவதூறா பேசுனீங்களா? இப்படி கண்டிச்சு பேசுனீங்களா? அப்படி ஒருமையில பேசுனீங்களா? கடைசியில மன்னிப்பு கேட்டே வந்தாரு தோழர். எங்கங்க மன்னிப்பு கேட்டாங்க? இன்னும் அவர் கைது கூட பண்ணலையாங்க. அவர் மேல FIR போட்டீங்க, கைது பண்ண வச்சிங்களா? அப்பெல்லாம் அந்த மூத்த பத்திரிகையாளர் எங்க போனீங்க? ஒரு மண் சார்ந்த ஒரு நபர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு நல்ல ஒரு மனிதர், உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும்போது பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணணும்? இவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரான்னு தான் பேசணும். அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது அதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான போக்கு. நாங்கள் அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பேசட்டுமா? நீங்கள் சொல்கிற மூத்த பத்திரிகையாளர்களுடைய எல்லாருடைய பர்சனல் லைஃப் எங்களுக்கும் தெரியும், சரிங்களா? நாங்கள் பேசினா சரியாக இருக்குமா? ஒரு ஜனநாயகமாக இருக்குமா? நாங்கள் நேசிக்கிறோம், எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோம், யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைப்பதற்காக, ஒரு வியூஸ் கிடைப்பதற்காக, பேட்டி கொடுத்தா 2000 3000 பணம் தருகிறார்கள் என்பதற்காக, ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலில் என்னுடைய தகப்பன் வயதில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய பெரியப்பா வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் தரம் தாழ்ந்து போறாங்க? இதுதான் பத்திரிகை சொல்லி தருதா? பத்திரிகை நேர்மையை சொல்லி கொடுக்குது, தரம் தாழ்ந்த செயலில் ஈடுபடக்கூடாது, தெரியுங்களா? அதனால அந்த பத்திரிகையாளர்கள் வந்து பொறுப்புணர்வோடு முதல்ல விமர்சனத்தெல்லாம் திரு நடிகர் விஜய் அவர்களால் தாங்கிக்க முடியலையா? தாங்கிக்க முடியல இல்லைங்க. நீங்க வந்து கொள்கை ரீதியா எதிருங்க, சித்தாந்த ரீதியா சண்டை போடுங்க, சமூக நீதி சார்பா சண்டை போடுங்க. சமூக நீதினா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சமத்துவம்னா என்னன்னு தெரியுமா? நான் சொல்றேன். மாநில சுயாட்சி என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். தந்தை பெரியாரை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேளுங்க, நான் சொல்றேன். அண்ணல் அம்பேத்கரை பத்தி தெரியுமான்னு கேட்டால் நான் சொல்றேன். பர்சனல் லைஃப்ல யாருமே போகக்கூடாது. எல்லாருடைய பர்சனல் லைஃப்பும் திறந்து பார்த்தா நாத்தடிக்கும், கேவலமா இருக்கும். அது பேசினா சரியா இருக்குமா? அந்த சமூகம் ஒற்றுமையா இருக்குமா? நியாயமா இருக்குமா? அதாவது பத்திரிகைன்னு மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் நான் சொல்றேன். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாருமே போகக்கூடாது. எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். அதை உணர்ந்து இந்த பத்திரிகையாளர்கள் செயல்படணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் நாங்க, ஒருபோதும் நாங்க பிஜேபியோட செய்கின்ற ஒரு தமிழக அரசியலை விட்டுருங்க. இப்ப இந்திய அளவுல இப்ப வந்து 2024 தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கன்னு சொல்றீங்கல்ல, நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏங்க, இன்னும் 2 மாசம் இருக்கு. அறிக்கை வெளியிட போறாரு. அந்த 3 பக்கம் அறிக்கையில சொல்லிட்டாரு, மத பிரிவினை நமக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மத பிரிவினையை பிஜேபி தான் பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் உறுதியா இருக்காரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது எப்ப வேணாலும் ஒரு அறிக்கை மூலமா கூட அவர் சொல்லலாம். இல்லை இதே போட்டு ஒரு அறிக்கையில வந்து அவர்
வாக்காளர்கிட்ட பயம் இல்லையா தோழர்? கட்சி ஆரம்பிக்கிறது இல்ல அவங்க கையில வந்து இடி இருக்கு, அப்புறம் இன்கம் டாக்ஸ் இருக்கு. இடி இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. மடியில வந்து திமுக பயப்படுது தோழர். ஏங்க அவங்க ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, அவங்க பயப்படலாம். நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க ஏதாவது மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சோமா? மக்கள் பணத்தை சுரண்டணுமா? கோடி கோடியா கொள்ளை அடிச்சு வெளிநாடுகள்ல பதுக்கி வச்சிருக்கிறோமா? இல்ல விஜய் அவர்கள் வந்து அவர் சம்பளத்தை வந்து பாதி வந்து பிளாக்ல தான் வாங்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. ஆதாரத்தோடு எதா இருந்தாலும் அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஒரு கனிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஆதாரத்தோடு பேசுங்க. அவர் வந்து பிளாக்ல வாங்குறாரு, ரெட்ல வாங்குறாரு, அப்படிலாம் அது வேணாம். யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசவே கூடாது. இந்த மாதிரி இவர் இவ்வளவு தப்பு பண்ணிட்டாரு, இவர் மேல இவர் கேஸ் இருக்கு, இவர் கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கிறாங்க, இவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்ற ஆதாரம் இருந்தா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதாரம் இருக்கு, அவர் பணம் வாங்கி வாழ கொடுப்பதா சொல்லி பணத்தை எல்லாம் கொள்ளையடித்தார், அதற்காக இப்போ சிறையில் இருக்கிறார். பொன்முடி அவர்கள் வந்து ஊழல் செய்தார், தண்டிக்கப்பட போகிறார். இந்த போன்ற ஆதாரத்தோடு நம்ம பேசணும்ல தோழர். ஆதாரம் இல்லாம இப்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விஜய் கைது பண்ணி கொண்டு வராங்க. அதன் பிறகு அடுத்த நாள் என்ன பேசுனாங்க? எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம், சரியான முறையில எல்லாம் டாக்ஸ் கட்டியிருக்கிறான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க பாத்தீங்களா அடுத்த நாள் கூட்டத்தை பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய கூட்டம். தளபதி அவர்கள் வந்து அந்த வண்டி மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ சமூக வலைதளத்தில் ஏன் போட்டார்? அவ்வளவு எளிதாக என்னை தொட்டுவிட முடியாது, என் பின்னாடி மக்கள் கூட்டத்தை பார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அவர் வெளி செஞ்சு. அந்த கூட்டம்லாம் ஃபேன்ஸ் தோழர். ஏங்க அது எப்படி ஓட்டர்ஸா மாறுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து ரசிமான் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஃபேன்ஸ் வந்து வேற கிரகத்திலிருந்து வரல, மக்கள் என்பது வேற கிரகத்திலிருந்து வரல, மக்கள் தான் ஃபேன்ஸ். எல்லா கட்சிக்காரனும் விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. அப்படிங்கும்போது நான் அதான் உங்களுக்கு சொல்லி ஓட்டர்ஸே எப்படி மாறுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? 2026 தேர்தலில் இதற்கான எல்லா விடையும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஒரு 1.5 வருஷம் ஏன் பொறுக்க மாட்டேன்றீங்க? ஏன் உங்களுக்கு பதட்டம்? புரியுதுங்களா? இப்ப திமுக காரங்க பதட்டப்படுற மாதிரியே நீங்க ஏன் பதட்டல? ஒருவேளை இப்ப விஜயகாந்த் இடத்த வந்து திரு விஜய் அவர்கள் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரா? நாங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். நாங்க முதலமைச்சர் அரியணையில உட்காரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்களுடைய எண்ணம் எப்பவுமே உயர்வா தாங்க இருக்கும். புரியுதுங்களா? எங்களுக்கு நேர் எதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின். விமர்சனங்கள் அதிகமாக தோழர். எங்க அரசியல் என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதையெல்லாம் பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அவர் சினிமா துறையில் அவர் பார்க்காத விமர்சனமா? முதல் படம் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகை துறையெல்லாம் அவர் அவ்வளோ கேலி கிண்டல் செய்தது. இதெல்லாம் ஒரு மூஞ்சா? இதெல்லாம் மக்கள் கொண்டாடுவார்களா? இவரெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாரு, அதிகபட்சம் 2 படம் நடிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஊடகமும் தூக்கி வைத்து கொண்டாடியது அவர். எங்க தோழர் ஒரு பாடல் இப்போ ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் தப்பான வரிகள் இருக்கு, அதை நீக்குங்கன்னு சொல்லி சட்ட போராட்டம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நீக்கப்படுது. இவருக்கே தெரியாது, அப்ப அதிலே பின்வாங்குறாரு. அப்படிங்கும் போது இந்த விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி அவர் ஏத்துக்குவாரு? 800 இருந்து 900 கோடி அந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை சம்பாதித்தது. அவருக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னா அந்த படத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? எத்தனை கோடி? 800 இருந்து 900 கோடி. தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு படம் 800 கோடியை சம்பாதித்தது என்றால் அது அண்ணன் தளபதி அவர்களுடைய படம் தான். அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அதனால நீங்க வந்து சும்மா அடிச்சு விடக்கூடாது. இல்லை, அதற்கு முன்னாடி ஜெயிலர் படம் பெரிய வசூல், ஜெயிலருடைய வசூலையும் நாங்கள் முறியெடுத்தோம். நாங்கள் வந்து இப்போ யாருக்கும் போற்றியாளர் கிடையாதுங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் இன்னைக்கு கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ரசிகர்களும் எங்களுடைய அரசியல் வருகையை வரவேற்கிறாங்க. திரு அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் எங்களை வரவேற்கிறாங்க. நாங்கள் யார்கிட்டையும் இப்போ சண்டைக்கெல்லாம் போகல. நாங்கள் எல்லாரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். ஏன் சண்டை மூட்டி விட்றீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்பயே உங்களால விமர்சனம் தாங்கிக்க முடியல. விமர்சனத்தை நாங்க வைக்கிறேன். அதாவது ஒரு பாடல் வரி நீக்குங்கன்னு சொல்றதுக்கு அது சொந்த ஒரு காரணம் சொல்றாரு. அதாவது அதுக்கப்புறம் அந்த எவ்வளவு இருக்கு. நீங்க குடும்ப ஆட்சி அங்க நடக்குது, குடும்பமா அங்க இருந்து வராங்களே, அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, பையன் அமைச்சராயிட்டாருன்ற கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. கேட்டமே. நீங்க என்ன பண்ணிருங்க? இவர் படத்துல இந்த பிரச்சனையாச்சே, அஜித் ரசிகர்கள் இப்படி குரல் கொடுத்தாங்களே, ரஜினிகாந்த் இப்படி பேசினாருன்னு நீங்க ஏன் அங்க ஒரு சண்டையை மூட்டி விட்டுறீங்க? இல்ல கட்சி தலைவரா வர வேண்டியது, அதாவது எதிர்காலத்துல வந்து முதலமைச்சரா எல்லாத்தையும் எதிர்கொள்வாருங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்வார். ஒரு துணிந்த ஒரு நபர். 2011 மிக வீரியமாக ஒரு பேசிய நபர். இதே சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றால் உலக வரைபடத்தில் இலங்கைன்ற அந்த நாடே இல்லாம போயிருன்னு அப்பவே துணிச்சலா பேசிட்டாரு. சரிங்களா? அதனால அவருக்கு வந்து நீங்க துணிச்சலை சொல்லி தர வேண்டியதில்லை. அவர் பயம் கொள்வார் என்றதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியது. அதை நாங்க பாத்துக்கிறோம். துணிஞ்சுதானங்க அவர் வராரு, துணிஞ்சுதான் வராரு. அவரை நம்பிதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து பயப்படுறாருன்னா அப்ப நாங்க ஏன் அப்படி உட்காந்து பேச போறோம்? நாங்களும் பயப்படுவோம்ல. நாங்க எதையும் விஜயகாந்த் அவர்களுக்கு துணிவு விஜய் அவர்கள்ட்ட. இவர் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. இனிமேதான் பேசவே போறாரு. அதுக்குள்ள நீங்க என்ன, நீங்களே இப்படி ஒரு கற்பனை, நீங்களே இப்படி ஒரு முடிவு செய்து கொள்ளலாம். இதுவே ஒரு தப்புன்ற நான்.
விஜய் அவர்களுக்கு அவர் ஓப்பனா அறிவிச்சாரு எனக்கு எதிரி இந்த கட்சி தான் அப்படின்னு ஓப்பனா அறிவிச்சாரு. ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்லையே, மத அரசியல் எதிர்க்கணுங்கிறாரு, ஊழல் எதிர்க்கணுங்கிறாரு. நீங்களே ஒரு டிசைட் பண்ணிருக்கீங்க, விஜய் அவர்களுக்கு அம்பேத்கரை பத்தி தெரியுமா, விஜய் அவர்களுக்கு பெரியாரை பத்தி தெரியுமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணி. உங்களுக்கு தெரியுமா முதல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடஒதுக்கீடை பத்தி பேச தெரியுமா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாவை பத்தி தெரியுமா? இப்போ நாங்கள் கேட்டால் காயப்படுவீங்களா மாட்டீங்களா? அவ்வளோ அவதூறுகளை நீங்கள் சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறீங்க. இப்போ நாங்கள் அதே கேள்வி கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பேப்பர் இல்லாமல் ஒரு மணி நேரம் பேசுவாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவர்களால் எதிர்கொள்ள முடியுமா? அவ்வளோ அவதூறுங்க. அண்ணாவை தெரியுமா, பெரியாரை தெரியுமா, காமராஜர் தெரியுமா, சமூக நீதம் என்னன்னு தெரியுமா, சமத்துவம் என்னன்னு தெரியுமா? ஏன் ஒருத்தரை நீங்க தெரியும் போக முடியாது? ஏன் ஒருத்தரை நீங்க என்னங்க டிசைட் பண்றது? அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் 26ல் வராரு. நீ கேட்ட சமூக நீதியை தரேன், நீங்க கேட்ட சமத்துவத்தை தரேன், நீங்க கேட்ட ஜனநாயகத்தை தரேன், நீங்க கேட்ட மாநில சுயாட்சியை தரேன், நீங்க கேட்ட ஒற்றுமையை தரேன்ட்டு 26ல் வரப்போறாரு. சரி, இதுவரை ஆண்ட கட்சியில் எதுவுமே தரலங்கிறீங்களா? தராதனால தான் அப்ப அண்ணா இதுவரை தரலையா? மாநில சுயாட்சி தரலையா? அண்ணா கொடுத்தாருங்க. இப்ப அண்ணாவா இருக்கிறாரு, முதலமைச்சர்ல அண்ணாவா இருக்காரு. அவங்க அப்பா யாருமே தரலனீங்களே. இப்ப அண்ணா வந்து மாநில சுயாட்சி, அதான் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கி தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைத்தது யார்? பேர் வைப்பதற்கு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு, ஞாபகம் இருக்கா? சங்கரலிங்கனார்னு ஒரு ஐயா, இப்பதான் இறந்தாரு. அவரை ஏன் இந்த அரசு கொண்டாடவே இல்லை? ஏன் அவருடைய பேரை வைக்க வேண்டியதானே ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகளுக்கு? நீங்க உங்களுடைய தந்தை ஐயா கலைஞர் அவர்களுக்கு மட்டும் பேர் வைக்கிறீங்க. இந்த திமுகன்ற ஒரு கட்சி உருவாவதற்கு இவ்வளவு வீரியமாக செயல்பட்ட அண்ணா அவர்களுக்கு ஒரு பேனா செலவு வைக்க வேண்டியதானே? இதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு பாருங்க. அப்போ உங்க தந்தைக்கு என்றால் பேனா செலவு வைக்கிறீங்க, அங்க நம்ம மாடுகுடி மைதானத்துக்கு பேர் வைக்கிறீங்க, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறீங்க, ஏன் அண்ணாக்கு வைக்க வேண்டியதானே? இதுதான் குடும்ப அரசியல்ன்றோம். அவங்க அப்பாவுக்கு பேர் வைப்பாங்க. விஜய் வந்து இதெல்லாம் மாற்றிடுவாருன்னு சொல்லலாம். மாற்றுவார், மாற்றப்பட வேண்டும், மாற்றத்தை முன்னெடுப்பார் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அவருக்கு துணை நிற்கிறோம். உங்களை போன்ற பத்திரிகையாளரும் கூட துணை நில்லுங்கன்ற. ஆண்டாண்டு காலமாக எத்தனை ஆண்டுகள் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் உங்களை போன்ற ஊடகங்கள் ஆதரவாக இருப்பீங்க? மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆதரவாக வாங்கன்னு நாங்கள் உங்களையும் அன்போடு அழைக்கிறோம். கண்டிப்பா தோழர், உங்க முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி.